வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி காட்ட சொல்லி, ஃபினிஷிங் எப்படி இருக்குமென்னு கேட்டிருந்தீங்க. நான் அதனால தான் இந்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளவுஸுக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி துணி எடுத்து இதாண்டி நான் இப்போ ஃபேஸிங் போட்டு இதில் தைச்சிட்டேன். தைச்ச பிறகு இதை நீங்கள் இப்படியே திருப்பி தைச்சிட்டேன் பாருங்கள். இதை திருப்பிட்டு பாருங்கள், இது நல்ல வளம் இப்படி இருக்குது. பிறப்பக்கமாக திருப்பி கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து எப்படி நான் திருப்பி தைக்கிறேன்னு பாருங்கள். பேக் சைடில் கீழ்ப்பகுதியை வேஸ்ட் சைடு இதை இப்படியே திருப்பி நீங்கள் இந்த அளவு தையல் வந்து போடணும். இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு போவோம். ஃப்ரண்ட் சைடை நான் வந்து எல்லாமே அளவாக தான் வெட்டியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி மார்க் பண்ணினேன். இப்படியே திருப்பி போட்டுட்டு இதையும் இது வந்து இப்படியே இது மேல் வளம் நெல்ல வளம். அப்போ நான் இதை இப்படி போட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பின் பண்ணி கூட வச்சுக்கொள்ளலாம். தைச்சு முடியும் வரைக்கும் ஒரு டிச் ஒன்று போட்டு லைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வந்து நெக் சைடு அதே மாதிரி அடுத்த சைடையும் நான் லைன் பண்ணுறேன். இது நாங்கள் ஃபேஸிங் வச்சு தைப்போம். பாருங்கள், இதை வந்து பிறப்பக்கமாக வச்சுட்டு இதுதான் பேக் சைடு ஸ்டிச் பண்ணினேன். இது மேலே ஒரு தையல் போடணும். உள்ளே வர மாதிரி போடணும். அப்போ தான் ஜாயின் பண்ணோம். மேல் பக்க துணியை மேலே எடுத்துட்டு மற்ற பக்க துணியை கீழே எடுத்துட்டு இப்படியே வச்சுட்டு நீங்கள் நல்லா அழுத்தி இதை வந்து இந்த கையால் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இதுக்கு ஒன்று லூஸ் இல்லாமல் வடிவாக நீங்கள் அழுத்தி தைச்சிங்கன்னு சொன்னால் நீட்டாக இருக்கும். பாருங்க, இதை வந்து அழுத்துங்க. இந்த இப்படி கையை வச்சு விரலை வச்சு அழுத்தி விடுங்க. இதில் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணினா தான் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு. நான் நெக் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் சைடு எடுத்து முதல்ல இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், இதையும் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த பக்கத்துக்குரியதையும் இப்படி திருப்பி வைங்க. பாருங்கள், நல்ல பக்கமும் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கலாம். டபுள் ஸ்டிச் போடணும். எனக்கு ஃபினிஷிங் நீட். இங்கே பாருங்கள், இங்கால ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இந்த சைடை பேக் சைடாக வர மாதிரி விடணும். இப்படியே வச்சுட்டு இதையும் இப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு லைன் பண்ணுறேன். இப்படி ஆம்கோல் எக்ஸ்ட்ரா க்ளாத் இருந்தால் வெட்டி கட் பண்ணேன். இதையும் மட்டும் லைன் பண்ணுவேன். இப்படி திருப்பி லைனிங் க்ளாத்தும் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஜாயிண்ட்டும் இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வடிவாக இந்த பக்கத்தை பேக் சைடுக்கு விட்டுட்டு தான் நீங்கள் திருப்பணும்.
பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு ஒரு கையை வச்சு கொண்டு நீங்கள் இப்படியே வச்சு பாருங்கள், இப்படியே லைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நாங்கள் டாட் போடுவோம். நீங்கள் டாட் போட முதல் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிட்டு இந்த நாள் இப்படி ஒரு டாட்டுக்கு நேர நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது விலகாமல் நீட்டாக வரும். டபுள் ஸ்டிச் போடுங்க. செகண்ட் டாட் இது வந்து அரேஞ்சுக்கு போடுங்க. நான் கட் மார்க் போட்டிருக்க இடத்துலையே நீங்கள் டாட் போட்டிங்கன்னா சரியாகும். தேர்ட் டாட் இந்த டாட் பிடிச்ச இடத்துல இந்த தேர்ட் டாட் வரும். பாருங்கள், இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகும் தேர்ட் டாட் கிட்ட. இதில் ஒரு 1/4 இன்ச்சு டாட் போடுவோம். நான் 1/4 இன்ச்சு தான் விட்டேன். அரேஞ்சி விட்டபடியே 1/4 இன்ச்சு டாட் தான் வரும். நீங்கள் 3/4 இன்ச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சு டாட் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இல்லை, இந்த பக்கம் நாங்கள் டாட் போடுவோம். செகண்ட் டாட் போட போகிறோம். இந்த டாட்டுக்கு தான் அடுத்த டாட் வந்து தேர்ட் டாட் வரும். நீங்கள் பிடிச்சிங்கன்னு பாருங்கள், 2 பக்கம் ஜாயிண்ட் ஆகும் அந்த இடம். நாங்கள் இந்த ப்ராக்கெட் இப்படி எடுத்து இப்படி திருப்பிட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போ வந்து இந்த பக்கத்துக்குரியது இந்த பக்கத்துக்குரியது. அதனால் இதை இப்படியே திருப்பி வைக்கல வைக்க பாருங்கள். இப்போ வந்து பட்டி ரெடி ஆகிட்டுங்க. இது பேண்ட். இப்போ வந்து இதை சைடை பாருங்கள், இது இந்த சைடுக்குரியது, இது இந்த சைடுக்குரியது. பாருங்கள், இதை இப்படியே ஒரு திருப்பினா இப்படி இருக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் தள்ளி தனித்தனி உங்களுக்கு முதல் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் இப்படியே மடிச்சுட்டு இதோட இப்படி திருப்பி இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கும். இதை நான் இந்த பக்கமாக எடுத்து இந்த சைடெல்லாம் உள்ளே விட்டுட்டு முதல் தச்ச அதுக்கு மேலாலேயே அடுத்த ஸ்டிச்சையும் போடுவோம். இந்த சின்ன சின்ன கட் மார்க் போடுவோம் சைடில். அப்படியே திருப்பி நீங்கள் இப்போ பாருங்கள், நான் இதை தான் உங்களை ஸ்டிச் பண்ணுறது. நாங்கள் சைட் மார்க் பண்ணுறது. நாங்கள் இதையும் ஜாயிண்டாக வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணிக்க வந்து உங்களுக்கு சரியாக இருந்தால் ஓகே. கட் மார்க் வந்து சரியாக வரையலைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சரியான இடத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இது வந்து சரியாக இருக்குது. நான் இப்படி மார்க் பண்ணேன் பாருங்கள். இது சுகமான ஒரு மெத்தட். ஈஸியாக பட்டி நான் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இவ்வளவு அழகாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் இதுக்கு படிமான தையல் போடலாம். நீங்கள் இதை
கடைசியாக போடுங்க. இதுக்கு ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணின பிறகு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கடைசியாக போடுங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். தைச்ச மீன் கூட குறைய தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இதில் ஜாயிண்ட்டை விட கொஞ்சம் கூட இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படியே திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படி எடுத்து என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்படி எடுத்து திருப்பி இப்படி இதுக்குள்ள ஸ்டிச் பண்ணி ஒரு கொஞ்சம் கூட ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி செஞ்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மார்க் பண்ணடா இப்படியே வேணும். இப்போ அதனால் இதுக்கு நீங்கள் இனி படிமான தையல் போடலாம். பாருங்கள், நான் இப்போ அது தனித்தனியாக தைச்சினா இது ரெண்டையும் சேர்த்து தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதை இப்படி வச்சுருக்கிறேன். இதை மேலால் எடுத்து இதையும் அதே நேர வச்சு நான் 3 துணியையும் உண்டாக தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். முதல் பழகுறாங்க, முதல் தைச்சி தந்த மாதிரி பழகுங்க. நான் ஸ்டிச் பண்ணி காட்டி தந்த மாதிரி நீங்கள் எப்படி தைப்பீங்கன்னு சொன்னால் இப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஒரே இதுலேயே நீங்கள் குயிக்காக செய்து முடிக்கலாம். ஒரு சின்ன சின்ன கட் மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற இடமும் இந்த இடமும் இப்படி கூட வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி இதுக்குள்ளே தான் அடித்து நீங்கள் சரியாக்க வேணும். இப்போ நான் அதை செய்ய போகிறேன். பாருங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் இப்படியே திருப்பி நான் இதில் இருந்து பாருங்கள் இன்னும் ஒரு நூல் அளவுக்கு நீங்கள் திருப்பிங்கன்னா சரியாக இருக்குது. நீ திருப்பி பாருங்கள். பாருங்கள், இது சரியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் இனி படிமான தையல் போடலாம். இப்போ நாங்கள் ஓப்பன் சைடை பார்ப்போம். ஓப்பன் சைடுன்னு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது வந்து பெரிய ப்ளவுஸ், அதாவது 16 இன்ச்சு நீளமான ஒரு ப்ளவுஸ் அந்தபடியாக தான் இந்த முன் துண்டு இவ்வளவு 9 இன்ச்சஸுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த 9 இன்ச்சஸ் வருது, அப்படி வரும். அதனால தான் இந்த ஓப்பன் பெருசாக இருக்குன்னு வந்தது. இன்னும் ஒரு விஷயம், இது வந்து நான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணினேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் விடாமல், அதாவது மடிக்கிறதுக்கு முன் துண்டு கூட விடையில்லை, நான் எக்ஸ்ட்ராவாக விடாமல் தைச்சதால் நான் இது 2 பக்கத்துக்கு துணி கொடுத்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு விடாங்க இப்படி இதுக்கு எப்படி அட்டாச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் இதுக்கும் இப்படி அட்டாச் பண்ணி தைச்சிங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங் நல்ல வடிவாக வரும். ஒரு பிழையுமே வராது. உங்களுக்கு சுருக்கங்களோ இல்லைன்னா எந்த விதமான ஒரு பிழையும் ஏற்படாது. நீங்கள் அதை விட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை பட்டியை இப்படி மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதுக்கு இப்படி தான் செய்ய போகிறேன். இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து விடையில முன் துண்டு கூட விடையில எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கு கூட விடாதபடினால 2 பக்கமுமே செப்பரேட்டாக இன்னும் ஒரு துணி அட்டாச் பண்ணி தைச்சிருக்கேங்க. 2 பக்கமும் துணியை அட்டாச் பண்ணி தைச்சிருக்கேன். இதுவும் சரி, இதுவும் 40 செஸ்ட் தான், அதுவும் 40 செஸ்ட் தான். இது ஒரு மெத்தட், அது இன்னொரு மெத்தட். நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா அரேஞ்சி முன்துண்டில் அப்படி விடணும் எக்ஸ்ட்ராவாக. இது மாதிரி இதுக்கு விடையில்லை, விடாமல் நான் துணியை அட்டாச் பண்ணி தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் இதை மடித்து தான் இப்படி தைக்க போகிறேன். அந்த ப்ளவுஸில் நான் மடித்து தைக்கல. இதை வந்து நான் இப்படி மடிச்சிருக்கிறேன். இதுக்கு மடிக்கையில் நான் வந்து இப்படி கவர் பண்ணி தைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக துணியை கவர் பண்ணி இந்த பக்கம் தைச்சிருக்கேன். என்னடா இதுக்கு துணி விடையில் இதுக்கு நான் ஃப்ரண்ட் சைடுக்கு இப்படி மடிக்கிறது துணி எக்ஸ்ட்ரா முன்னுக்கு அரேஞ்சு விட்டப்படுவேன். அதுக்கு முதல் இதே மாதிரி நம்மளுக்கா செக் பண்ணுங்க, சரியாக இருக்குது. இந்த ஜாயிண்ட்டுக்கு விடையில் ஒன்று போடுங்க, இதுலேயும் ஒன்று போடுங்க, இதுலேயும் ஒன்று போடுங்க. இது 2 விடையில் ஒன்று
நீங்கள் வெயிட் பண்ணி வைங்க. ஸ்ட்ரைட்டாக நேராக வந்துட்டு இந்த லைன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து பாருங்கள் சென்டரும் பாயிண்ட் ஆகிட்டு கை தைக்க இழுக்காமல் தையுங்க. இழுத்து தைச்சிங்கன்னா கை வந்து வடிவில்லாமல் இருக்கும். தைச்சப்புறம் பார்க்க வடிவாக இருக்கும். நான் இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். கட்டிங் இது எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுட்டு உங்களுக்கு இதில் படிமான தையல் போட விரும்பினா போடுங்க, இல்லைன்னா போடாவிடுங்க. நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் அடுத்த கையையும் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறதுக்காக வேஸ்ட்டையும் ஸ்லீவையும் சின்ன ஸ்டிச் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அதை கால்குலேஷன் பண்ணுவோம். என்னுடைய வேஸ்ட் வந்து 36, அதனால் ஒரு பக்கத்துக்கு 9 inches மார்க் பண்ணுவோம். விட்டுட்டு இதில் இருந்து மார்க் பண்ணுங்கள். இதனால் இதுலேருந்து சேர்த்து நீங்கள் இந்த பட்டியில் மார்க் பண்ணணும். 9 inches 36 வேஸ்ட். இப்போ நாங்கள் பாருங்கள், நாங்கள் அளந்து பார்ப்போம். பாருங்கள், இதில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் 36 உங்களுக்கு கிடைக்கும். இது எக்ஸ்ட்ரா இல்லை போகிறது தானே. நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த மார்க்குக்கும் இந்த நான் பின் பண்ணியிருக்கிற இடத்துக்கும் கோடு வந்து நீங்கள் வரைங்க. இது உங்களுக்கு சுகமாக இருக்குமன்றதுக்காக சொல்கிறேன். வரைஞ்சிட்டு நாங்கள் எங்கேயாவது ஸ்டிச் பண்ணியிருக்கிறபடியே வில்லத்தாகுது. அதனால் 13 அரை பேஸப் ஸ்லீவ், அதனால் 6.25 நான் எடுக்கிறேன். 13 2 வச்சா உங்களுக்கு 6.25. அப்படியே இந்த கோட்டையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வரைங்க. ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இல்லாதபடியே நான் சைட்டில் ஸ்டிச் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணினீங்கன்னா படிவாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து இது வந்து நீட்டாக இருக்குது. சரியான ஈஸியான ஒரு மெத்தட் இந்த மெத்தட். பட்டி எல்லாமே சேர்த்து தான் நான் கட் பண்ணுறேன். நான் இது எனக்கு ஈஸியான மெத்தட். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணி எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ நான் பட்டியில் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன். 34 செஸ்ட்டில் உங்களுக்கு பட்டி நீங்கள் பட்டியை செப்பரேட்டாக தான் கட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கட் பண்ணலாம். இதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் செப்பரேட்டாக பட்டி கட் பண்ணியும் அட்டாச் பண்ணி தைக்கலாம். இப்போ அடுத்த சைடையும் இதே போல் ஸ்டிச் பண்ண போகிறேன். கையினுடைய அகலம் 6.25.
கட் மார்க் இருக்கிறதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணுவோம். இந்த கட் மார்க்குக்கு நேர இந்த பின் இருக்கிற இடத்துக்கு கிட்டையுமா ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அப்படி செய்யலாம். பாருங்கள், இதில் இருந்து சரியாக உங்களுக்கு 10 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடில் இந்த மடிக்கிற பக்கம் இருக்க வேணும். இப்போவும் பாருங்கள், சரியாக 10 இன்ச்சு இருக்குது. அதனால் இந்த கட்டிங் வந்து நல்லா நீட்டான ஒரு கட்டிங்காக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான் அந்த கட் மார்க் இருக்கிற இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு வச்சு தைக்கிறது ஈஸின்றதுக்காண்டி நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பாயிண்டட்டாக வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங் வந்து வடிவாக இருக்கும். அது உங்களுக்கு தைக்கிறது ஈஸி. பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இதுக்கு உங்களுக்கு படிமான தையல் போட விரும்பினா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா விடலாம். நான் முதல்ல ஒரு வீடியோ 37 இன்ச்சஸ் ஒரு போட்டிருக்கேன். அதில் தனித்தனியாக நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், ஸ்லீவ் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும்னு சொன்னால் நீங்கள் தனித்தனி வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். 37 செஸ்ட் மெஷர்மெண்ட்டுடைய வீடியோ. உலக் மிஷின் இல்லாதாக்க நீங்கள் கைக்குள்ளே நீங்கள் ஸ்டிச் பண்ணி விடுவோம். பார்த்தீங்களா, இந்த பக்கமே ஃபினிஷிங் உங்களுக்கு வடிவாக எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள், ஒரு நீட்னஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். பின் பக்கமே உங்களுக்கு பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ள எந்த விதமான சுருக்கங்கள் முன்னுக்கோ பின்னுக்கோ எங்கேயுமே கிடைக்காது. இந்த கட்டிங் வந்து நான் நிறையவே நான் தைச்சிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இந்த கட்டிங் வந்து எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாத ஒரு கட்டிங். பூட்டின பிறகு சரியாக 20 இருக்கணும். பாருங்கள், நான் இதில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணல, இனித்தான் தைக்கணும். நான் நீங்கள் சும்மா வச்சு பார்க்கே உங்களுக்கு அது தெரியும். பாருங்கள், இப்படியே பார்த்தீங்கன்னாலே 20 இன்ச்சு சரியாக இருக்குது. அதனால் இது வந்து 2ஆல் பிரிக்கணும்னா 40 வரும். 40 வந்தால் இது வந்து 40 செஸ்ட் சாரி பிளவுஸ் வந்து நேரடியாகவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். குக்கு பட்டி நான் இனி மார்க் பண்ண போகிறேன். இந்த குக்கு நேராக இப்படியே வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணி இதில் நீங்கள் குக் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து லென்த் வந்து 16 இன்ச் ப்ளவுஸ். இது சரியான நீளமான ஒரு ப்ளவுஸ். அதனால தான் உங்களுக்கு இது வந்து நீளமான பெரிய ப்ளவுஸாக உங்களுக்கு தெரியுது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் விளங்கின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள், இந்த ப்ளவுஸும் 40 செஸ்ட் ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி விடாமல் நான் வந்து இப்படி 2 பக்கமும் இந்த க்ளோத்தை அட்டாச் பண்ணி தைச்சிருக்கேன். இதுக்கும் அப்படி தான் க்ளோத்தை அட்டாச் பண்ணி நான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்க விளங்கும். இதுக்கும் ஃபினிஷிங் படிவாக தான் இருக்கும். ஒரு பிழையும் உங்களுக்கு வராது. நீங்கள் இப்படி தைக்க உங்களுக்கு விரும்பினா நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அரேஞ்சியோ ஒன்றுமே விட தேவையில்லை. அப்படியே நீங்கள் செஸ்ட்டை டிவைட் பண்ணி அப்படியே போடலாம். எக்ஸாம்பிளுக்கு 36 செஸ்ட்டுன்னா நான் அதை 4 பிரிச்சிங்கன்னா 9 அப்படியே போட்டு நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிச் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா க்ளோத் வச்சு டிச் பண்ணினீங்கன்னா ஓகே. அது வந்து இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து அரேஞ்சி ஃப்ரண்ட் சைடில் விட்டு தான் கட் பண்ணினேன். அதனால தான் நான் இப்படி மடித்து டிச் பண்ணினேன். இதுதான் இதுக்கும் இந்த 2 உள்ள வித்தியாசம். நீங்கள் இதை மட்டும் விளங்கி கொண்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே லைக் பண்ணுங்கள். உங்கள் டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட சேனலோட நியூ வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்டேட்ஸ் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களோட டெய்லரிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன மெத்தட் வந்து வெரி சிம்பிள் மெத்தட். 100% வந்து இது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள வந்து நீங்கள் ஒரு சாரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இது வெரி ஈஸியஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் மெத்தடும் கூட. இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சாரி ப்ளவுஸ் வரணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களோட சாரி ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இந்த கட்டிங்கில் வருமா இருந்தால் அதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் மை சேனல்.